இருக்கக்கூடிய மருத்துவ கழிவுகளை நம்ம அகற்றுறதுலேயே சுணக்கமாக இருக்கக்கூடிய அல்லது சரியாக செயல்படாமல் இருக்கக்கூடிய நிலையில் நம்முடைய அண்டை மாநிலங்கள்லேருந்து மருத்துவ கழிவுகள் நம்ம இந்த நிலத்துக்குள்ளே கொட்டிட்டு போகிற ஒரு சூழல், ஒரு அவல நிலை அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது. சமீப காலங்களில் செய்திகளில் நம்ம இதை நிறைய பார்க்க முடிஞ்சிருந்துச்சு. குறிப்பாக கேரளாவிலிருந்து மருத்துவ கழிவுகளை தமிழக எல்லைப்புற பகுதியான அந்த பொள்ளாச்சி பகுதிக்கு கொண்டு வந்து விளை நிலங்களில் கொட்டுறாங்க. இது சுற்றுப்புறத்துக்கு பாதிப்பு, மனிதர்களுக்கு பாதிப்பு, கால்நடைகளுக்கு பாதிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயமெல்லாம் இருந்தாலும் நம்முடைய நிலத்திற்குள் இது கொட்டப்படுவது அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கு. அங்க இருக்கக்கூடிய நிலையை விளக்குது, பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய அந்த சூழலை விளக்குது இந்த தொகுப்பு. தமிழகத்தில் கொட்டப்படும் மருத்துவ கழிவுகள் அனைத்தும் தமிழக மருத்துவமனையில் இருந்து மட்டுமல்ல, மற்ற மாநிலங்களில் இருந்து கொண்டு வரப்பட்டும் கொட்டப்படுகின்றது. பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதியில் உள்ள பல விளைநிலங்களில் கேரளாவில் இருந்து கொண்டு வரப்படும் மருத்துவ கழிவுகள் உரிய அனுமதியின்றி பாதுகாப்பற்ற முறையில் கொட்டப்படுகிறது. இந்த ஒரு சிலர் செய்யக்கூடிய தவறுகளினால் ஒட்டுமொத்த கிராமத்தினுடைய சுகாதாரமே பாதிக்கப்படுகிற சூழ்நிலை ஏற்படுகிறது. இது குறித்து பல முறை விவசாயிகள் சார்பிலே அதிகாரியிடம், சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் புகார் கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் சரியாக எடுக்கலை. ஆகவே தமிழக அரசு இதில் போர்க்கால நடவடிக்கையில் தலையிட்டு இதை போன்ற மருத்துவ கழிவுகளை இரவு நேரங்களில் திருட்டுத்தனமாக கொண்டு வந்து கொட்டுகிறவர் மீதும், கொட்டுவதற்கு உடந்தையாக நிலம் தருகிற விவசாயிகள் மீதும் கடுமையான சட்டத்தை ஏற்றி அவர்களை தண்டித்தால்தான் இதை போன்ற செயல்கள் நிறுத்தப்படும். பல மாதங்களாக கேரளாவிலிருந்து கொண்டு வரப்படும் மருத்துவ கழிவுகளை தமிழக விவசாயிகள் நிலங்களில் கொட்டி வருகின்றனர். ஒரு சில விவசாயிகள் தங்கள் நிலங்களை மருத்துவ கழிவுகள் கொட்டுவதற்கு குத்தகை அடிப்படையில் விட்டுவிடுகின்றனர். இதுபோன்ற விவசாயிகள் அனுமதியுடன் கொட்டப்படுவதால் அருகில் உள்ள தென்னை மரங்கள் காய்ந்து போகும் நிலை ஏற்படுவதோடு மண்ணின் தன்மையும் கெட்டுப்போய் விடுவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். கேரளா மற்றும் தமிழ்நாட்டில் இருக்கிற மருத்துவ கழிவுகளை ரோட்டோரத்தில் கொட்டி இரவு நேரங்களில் கொட்டிட்டு போயிடுறாங்க. விவசாயிகளுக்கு அனுமதி பெறாமலேயே கொட்டிட்டு போயிடுறாங்க. அதோட பாதிப்பு தென்னை மரத்துக்கு அதிகமாக பாதிப்பாகி தென்னை விவசாயமே அழிஞ்சு போகிற நிலையில் இருக்குது. இந்த சோதனை சாவடிகள் தமிழக சோதனை சாவடிகளை தாண்டி கொண்டு வரப்படுகிறது என்றும் அதற்கு அங்குள்ள காவல்துறையினர் துணை போவதாகவும் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் இது குறித்து பலமுறை மாவட்ட நிர்வாகத்திடம் முறையிட்டும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செய்தி பிரிவு நியூஸ் 7 தமிழ்.